ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மாடி தோட்டத்தில் எப்படி கீரை நடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கீரை வந்து ஈஸியாகவே வளரக்கூடிய ஒரு பிளான்ட். ஸோ நம்ம வந்து எந்த கார்டனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணுன்னா கீரை தான் நீங்கள் நடணும். ஃபஸ்ட்டு கீரைக்கு முக்கியமானது மண் கலவை. நம்ம கீரை வந்து எந்த இடத்துல போட்டாலும் முளைக்கும். ஸோ நம்ம வந்து மாடி தோட்டத்தில் நடும்போது நம்ம ஏதாவது ஒரு பாட்லேயோ இல்லைனாக்கி க்ரோ பேக்கில் தான் நடுவோம். ஸோ அதுக்கு நமக்கு வந்து மண் கலவை வந்து ரொம்ப முக்கியம். நான் இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறேன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய நார்மலான மண் பாதி உரமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். என்ன உரம்னா, ஒரு பங்கு மண்புழு உரம், ஒரு பங்கு தொழு உரம். இப்போ நமக்கு வந்து பாக்கெட்லேயே கிடைக்குது. நமக்கு வந்து ஆட்டோட உரம், மாட்டோட உரம் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட உரங்களை வாங்கி தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 டைப்பான கீரை நட போகிறேன். ஸோ அதனால் நான் 3 கலர் பாட்டில் கீரை வந்து போட போகிறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அரைக்கீரை, அதுக்கப்புறமா ரெட் கீரை, அதுக்கப்புறமா சிறுகீரை, இந்த 3 தான் நட போகிறேன். நம்ம வந்து ரெட் கலர் பாட்டில் ரெட் கலர் கீரை வித்து தான் போட போகிறேன். கீரை வித்து வந்து நம்ம அந்த மாதிரி தான் தூவி தான் விடணும். ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் பாட்டில் நம்ம வந்து சிவப்பு கீரை தான் நட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கீரை போட்டதுக்கப்புறமா நம்ம லைட்டாக அந்த மண்ணை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். இவ்வளோ தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மண் எடுத்து மேலே தூவி விட்டாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து மஞ்சள் கலர் பாட்டில் வந்து சிறுகீரை தான் நட போகிறோம். இதுவுமே இந்த மாதிரி நம்ம வந்து தூவி விட்டு அதில் வந்து மண்ணை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டாலே போதும். இதில் வந்து அரைக்கீரை தான் நம்ம நட போகிறோம். நீல கலர் பாட்டில் வந்து அரைக்கீரை நட்டுருக்கோம். ஸோ இதுலேயுமே இந்த கீரை வித்து நம்ம தூவி மண்ணை வந்து மிக்ஸ் பண்ணி தான் விட போகிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலே வந்து கொஞ்சம் மண்புழு உரத்தை வந்து இந்த மாதிரி தூவி விட்டாலே போதும். நமக்கு வந்து கீரைக்கும் நல்ல உரமாகவும் இருக்கும். நமக்கு மண்ணை மூட வேண்டிய தேவையில்லை, உரமே அதை வந்து மூடிடும். இதுக்கப்புறமா நம்ம லைட்டாக வந்து ஸ்ப்ரேயர் மூலமாக வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இல்லைனா கையில் வந்து இந்த மாதிரி தண்ணி எடுத்து தெளித்து விடணும். தினமும் 2 வாட்டி இந்த மாதிரி தண்ணி தெளித்து விடுங்க. ஃபஸ்ட்டு டே வந்து கீரை வந்து எதுவுமே வராது. கீரை மேக்ஸிமம் 3ஆவது நாள்லேயே நமக்கு வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி 2 வாட்டி மறக்காமல் தண்ணி தெளித்து ஆகணும். ஏன்னா மண் இல்லைன்னா வறண்டு போயிடும். ஸோ நம்ம கீரை பதமாக இருக்கும்போது அது வந்து சீக்கிரமாக முளைச்சி வரும். இப்போ நம்ம 3 பாட்டிலையும் 3 டைப்பான கீரை வந்து நட்டாச்சு. இதுக்கப்புறமா ஃபஸ்ட் டே முளைக்காது, செகண்ட் டேயும் முளைக்காது. இது தேர்ட் டே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் ஒயிட் கலர் லைட்டாக தெரியுதில்ல, அதில் வந்து கீரையோட வேறு. ஸோ நமக்கு வந்து கீரை வந்து கொஞ்சம் முளைக்க ஆரம்பித்தாச்சு. 3ஆவது நாள் முளைக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ தேர்ட் டே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். 3 கீரையிலையுமே இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஒயிட் கலரில் தெரிகிறது எல்லாமே கீரையோட வேறு, அது முளைச்சி வரக்கூடியது. அப்புறமா நம்ம வந்து கண்டிப்பாக தண்ணி தெளிச்சே ஆகணும். எப்போவுமே அந்த மண்கலவை வந்து ஈரத்தன்மையோடையே இருக்கணும். அப்போ தான் வந்து கீரை சூப்பராக முளைச்சி வரும். இதுக்கப்புறமா நம்ம வந்து 4ஆவது நாள் தான் கீரை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது 4ஆவது நாள். 4th டேயும் நமக்கு கீரை உங்களுக்கு வந்து இலை எல்லாமே வர ஆரம்பிச்சாச்சு பாருங்கள். இது வந்து அரைக்கீரை வந்து இந்த மாதிரி முளைச்சி வந்திருக்கு. இதுக்கப்புறமா நம்ம சிவப்பு கீரையை பார்ப்போம். சிவப்பு கீரையுமே வந்து இந்த மாதிரி முளைச்சி வந்திருக்கு. இதுக்கப்புறமா சிறுகீரை, இதுவுமே வந்து இந்த மாதிரி முளைச்சி வந்திருக்கு. கொஞ்சம் இலை 2 இலை வெளியே வர ஆரம்பிச்சாச்சு. இது வந்து 4th டே. இதுக்கு இன்னும் நீங்கள் வந்து தண்ணி வந்து லைட்டாக தான் தெளிக்கணும். கீரை வந்து சின்ன தண்டோடு இருக்குமோ அது முறிஞ்சிடும். ஸோ லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து 5ஆவது நாள் 5th டே வந்து கொஞ்சம் இலையெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சாச்சு. கீரையோட தண்டுமே கொஞ்சம் வளர ஆரம்பிச்சாச்சு. இது வந்து 5th டே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதுலேயுமே நம்ம வந்து தண்ணி தெளித்து தான் கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் பஞ்சகவ்யம் இதெல்லாம் தெளித்தோன்னா நமக்கு வந்து கீரைலாம் புழுவெல்லாம் வராது. கீரை வந்து சூப்பராக வளரும். ரொம்ப நம்ம தண்ணி தூக்கி ஊற்றினோன்னா இதெல்லாமே முறிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு கரெக்டாக தான் நீங்கள் தண்ணி தெளித்து வைக்கணும். இது வந்து 6th டே 6ஆவது நாள் மேக்ஸிமம் எல்லாமே வளர ஆரம்பிச்சாச்சு. 3 கீரையுமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லபடியாக வளர்ந்து வந்திருக்கு. நம்ம இந்த கீரைக்கு வீக்லி ஒன்ஸ் மண்புழு உரம் லைட்டாக கொடுத்தாலே போதும், இல்லைனா தொழு உரம் கொடுத்தாலே போதும். இது சூப்பராக வளர்ந்து வரும். என்னோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.